வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடு அபிவிருத்தி அடைவதற்கு பொருளாதார வெற்றிகள் மட்டுமல்ல, சமூக முன்னேற்றம் மற்றும் அரசியல் கலாச்சாரம் மேம்பட வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. பொய்களை பரப்புவோருக்கு இனி மன்னிப்பில்லை, அவர்களிடம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல அறிவிப்பு. இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் $650 மில்லியன் அந்நிய நேரடி முதலீடு. அமைச்சர் சுனில் ஹதனதி தகவல். யாழ்ப்பாணம் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகள் தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்த உள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். ஒரு நாடு அபிவிருத்தி அடைவதற்கு பொருளாதார வெற்றிகள் போதுமானதல்ல, சமூக முன்னேற்றம் மற்றும் அரசியல் கலாச்சாரம் அதே சமயம் மேம்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஒரு தேசத்தின் முன்னேற்றத்தில் தனிநபர்களுக்கும் ஓர் பங்கு உண்டு என்றாலும் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே முக்கியம் எனவும் இலக்குகளை அடைய ஒருங்கிணைந்த முயற்சி அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிதியமைச்சர் திரைசேரி அதிகாரிகளோடு நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார். சீனா, கொரியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொண்ட கூட்டு முயற்சியின் வாயிலாகவே அவர்களது பொருளாதாரங்களில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் எடுத்து காட்டினார். அரசியல் அதிகாரம் என்ற முறையில் அதிகாரிகளுக்கு தனது கருத்தை கட்டாயமாக விதிக்க வேண்டும் என தாம் எண்ணவில்லை என்றும் அவர்களுக்கு சொந்த எண்ணங்கள் மற்றும் சுதந்திரமாக செயல்படும் இடைவெளி இருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். முன்னைய காலங்களில் ஏற்பட்ட சில அரசியல் தலையீடுகளினால் பல அபிவிருத்தி திட்டங்கள் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். எதிர்கட்சிகள் பரப்பும் தவறான தகவல்களுக்கு நீ சுமூகமாக நிலைப்பாடாக இருக்க முடியாது. குறுகிய காலத்திலேயே அவற்றுக்கு பதிலடி அளிக்கப்படும். பொய்களை பரப்புவோருக்கு இனி மன்னிப்பில்லை, அவர்களிடம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வடகல அறிவித்தார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமை உரையாற்றியவர், நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஊழலை ஒழிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் சிலர் அதனை கலங்கடிக்க முயற்சிக்கின்றனர். அவர்களது நோக்கம் எமக்கு தெளிவாகும் என்றார். அமைச்சர்கள் பிமல் ரத்நாயக்க மற்றும் நலிந்து ஜெயதிச ஆகியோரை குறிவைத்து எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் விசாரணையின் கீழ் உள்ளன என்றும் 323 கொள்கலன்கள் தொடர்பான புகார்களும் முறையாக ஆய்வு செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் அவரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்க தயாராக இருக்க வேண்டும். ஊழல் செய்தவர்கள் சிலர் சிறையில் இருக்கின்றனர். சிலர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விற்பனை செய்துள்ளார்கள். இது உலகில் எங்கும் அபூர்வமான ஒன்று என்று விளக்கினார். தமது உரையில் இலங்கையை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் வெண்ணிற ஆடையில் வந்தவர்கள். இவர்கள் செய்த ஊழலேயே இந்த நாட்டை இவ்வளவு கீழிறக்கியுள்ளது. சிலர் அரசியலிருந்து விலகுவதாக ஊடகங்களுக்கு முன்பாக தெரிவித்த பிறகும் மீண்டும் நாடாளுமன்றம் வந்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். விவாதத்தின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி சமீந்த விஜயசிறி உரையாற்ற அனுமதி கோரிய போது அனுமதி வழங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வாய் தகராறில் சமீந்த விஜயசிறி தவறான வார்த்தையை பயன்படுத்தியதாக கூறப்பட்டு அவற்றை சபையிலிருந்து வாபஸ் பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டது. தொடர்ந்து பேசிய பிரதி அமைச்சர் சுனில் வடகல, நான் யாரையும் நேரடியாக குறிப்பிடவில்லை, ஆனால் சிலர் சொல்லாத பெயரிலும் கலங்கி போய் தங்களையே குறிக்கப்படும் என்பது போல் நடந்து கொள்கின்றார்கள். முடிவில் எதிர்க்கட்சிகள் பரப்பும் பொய்கள் இனி பொதுமக்களிடம் ஏற்கப்படாது. அதற்குரிய பதில்கள் தரப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் வலியுறுத்தினார். போதிய நிதியின்மை காரணமாக யாழ்ப்பாணம் செம்மணியில் மேற்கொள்ளப்படும் புதைகுழி அகழ்வு பணிகள் நிறுத்தப்படும் நிலைக்கு சென்றுள்ளது. அந்த இடம் ஒரு பாரிய மனித புதைகுழியாக அறிவிக்கப்பட வேண்டியதென்றும் அதற்கான நிதி உடனடியாக ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் குறித்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மற்றும் நிஜமான மனித புதைகுழியின் அடையாளங்கள் சர்வதேச அளவிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று கூறினார். இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் சரியான முறையில் பாதுகாக்கப்படவில்லை. பொதுமக்கள் விருப்பமானபடி அங்கு சென்று எதையும் செய்யக்கூடிய சூழல் உள்ளது. அகழ்வு பணிகளும் சட்ட மருத்துவ விசாரணைகளும் போதிய நிதியின்மை காரணமாக தடங்கலுக்குள்ளாகிறது. தற்போதுள்ள நிதி 20 நாட்களுக்கும் கூட போதாத அளவில் உள்ளது. இதன் தொடர்ச்சியாக அவர் கூறுகையில், புதைகுழியை அதிகாரப்பூர்வமாக பாரிய மனித புதைகுழி என்று பிரகடனப்படுத்தி அதற்கான விசாரணைகளுக்கு தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும். தேவையானால் வெளிநாடுகளிலிருந்து நிதியை பெற்றுத்தர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். 1996ஆம் ஆண்டு கிருஷாந்தி கொலை வழக்குடன் தொடர்புடைய 600 பேர் அதே இடத்திலிருந்து காணாமல் போனதாக தகவல்கள் உள்ளதையும் இதுபோன்ற சம்பவங்களின் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கும் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
யாழ்ப்பாணம் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட உள்ளன என்றும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டிற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அரசன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஜூன் 4ஆம் தேதி புதன்கிழமை பாராளுமன்றத்தில் நடைபெற்ற ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் குறித்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு கூறியிருந்தார். தொடர்ந்து அமைச்சர் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக கஜேந்திரகுமார் எம்பி எடுத்துக்காட்டிய விடயத்திற்கு நான் விசேட கவனம் செலுத்தியுள்ளேன். இதன் முக்கியத்துவத்தை அரசாங்கம் முழுமையாக உணர்கின்றது. எனவே அதற்கான விசாரணைகள் விரைவாக முன்னெடுக்கப்படும். தேவையான நிதி ஒதுக்கீடு குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இந்த விடயத்தில் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து வரும் நாட்களில் விரிவாக அறிவிப்பேன் எனவும் அமைச்சர் ஹர்சன நாணயக்கார உறுதியளித்தார். இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கைக்கு 650 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடைய அந்நிய நேரடி முதலீடு கிடைத்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தை அறிவித்தார். இந்த முதலீடுகள் 64 திட்டங்களுக்கு உட்பட்டவையாக இருப்பதாகவும் இது நாட்டில் முதலீட்டு நம்பகத்தன்மை அதிகரித்துள்ளதை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றிய போது அமைச்சர் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டு முதல் காலாண்டில் மட்டும் 650 மில்லியன் டாலரில் அந்நிய முதலீடு வந்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 483 மில்லியன் டாலர். ஆனால் 2024 இதுவரை 724 மில்லியன் டாலர் முதலீடு வந்தது. மேலும் 2023 முழுவதும் 93 திட்டங்களுக்கு முதலீடு கிடைத்திருந்தது. ஆனால் இப்போது இந்த முதல் காலாண்டில் மட்டுமே 64 திட்டங்களுக்கு முதலீடு கிடைத்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இது நாட்டின் பொருளாதார மீட்சிக்கு நம்பிக்கை கூட்டும் ஒரு முன்னேற்றமாக கருதப்படுகிறது. நீதிமன்றத்தை அவமதித்து நீதி அமைச்சருக்கு ஒருநாள் கைதியர் உடை அணிவிக்க நேரும் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்றிருந்த ஊழல் எதிர்ப்பு ஒழுங்கு விதிகள் விவாதத்தின் போது அவர் கூறுகையில், அரசாங்கம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினை பிடித்து தன்னூரான அமைப்பாக மாற்றியுள்ளது. எதிர்க்கட்சியினரை குறிவைத்து நடவடிக்கை எடுக்க முன் குரங்கு அமைச்சர், நீதியமைச்சர், போலி கலாநிதி பட்டம் சமர்ப்பித்த முன்னாள் சபாநாயகர் ஆகியோருக்கு முதலில் ஜம்பர் அணிவிக்க வேண்டும் என்றார். சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை ஆண்டுதோறும் சமர்ப்பித்து வரும் தாம் ஊழலுக்கு எதிராக பேசும் சிலர் அதை செய்யவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முன்னதாக நாம் நீதிமன்றத்தை ஒருபோதும் அவமதிக்கவில்லை என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார விளக்கம் அளித்திருந்தார். ஊடகங்கள் தன் பேச்சை தவறாக வெளியிட்டதாகவும் கூறினார். சாமர சம்பத் திசாநாயக்க தொடர்ந்தும் நீதியமைச்சர் ஒரு போலியான பட்டத்தை பயன்படுத்தி கலாநிதி பட்டம் என்று தன்னை அழைத்ததாகவும் பின்னர் அது சரியானதல்ல என்று தெரிய வந்தது அகற்றியதாகவும் சாடினார். மேலும் குரங்கு கணக்கெடுப்புக்கான 100 லட்சம் ரூபாய் செலவழித்தும் ஒரு மாம்பழம் கூட குரங்குகளுக்கு வழங்கப்படவில்லை என்று விமர்சித்து அந்த அமைச்சரையும் 40 ஆண்டுகள் சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்றார். தாம் பாராளுமன்றத்தில் பேசும் ஒவ்வொரு முறையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தமக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யும் முயற்சியில் இருப்பதாகவும் அடுத்த மாதம் மீண்டும் சிறைக்கு அனுப்பப்படலாம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். சாமர சம்பத் திசாநாயக்க அரசாங்கத்தின் ஊழல், ஆட்சித்திறன் குறைபாடுகள், நீதியமைச்சரின் நடத்தை உள்ளிட்டவை தொடர்பாக கடுமையாக விமர்சித்தார். எதிர்க்கட்சியினருக்கு ஜம்பர் அணிவிக்க முனைவது தவறு. அதற்கு முன்னால் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தும் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்.